தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் வந்து சிவகார்த்தின்னு வச்சு எடுத்துறாரு, தனுஷ் வச்சு எடுத்திருக்காங்க. திடீர்னு வந்து அவங்க மேல ஒரு ரெய்டு அப்படின்னு வரும்பொழுது, இந்த படங்களோட நிலைமைலாம் என்ன மாறும்? எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம 100% நம்மளுக்கு டீட்டெயில் தெரியல. இடி ரெய்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பல தடவ நடந்திருக்கு. பல பேருக்கு நடந்திருக்கு. அவங்கலாம் படம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டம் அவங்க இயங்கிட்டு தான் இருக்காங்க. அரசியலும் சரி, இதுலயும் சரி, பிசினஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பல பேர் மேல இடி ரெய்ட்லாம் வந்திருக்கு. ஆனா அவங்கலாம் வந்து க்ளோஸ் ஆயிலாம் போயில்ல. அடுத்த கட்டமா வந்து நடந்து போயிட்டு நீங்க எத்தன இடி ரெய்ட் பார்த்துருக்கீங்க? இது வந்து ரெய்டுன்றத விட நான் என்ன சொல்லுவேன்னா, என்குயரி. அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப் கிடைச்சிருக்கலாம். ஒரு அமௌண்ட் எப்படி வந்தது? இந்த அமௌண்ட்டுக்கான காரணம் குடுங்க. அத டீட்டெயில் குடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது நான் இவ்வளோ இப்படிலாம் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ வந்திருக்கு. இங்கிருந்துலாம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு சரியான முறையில நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில என்னன்னா, எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆர்டிஜிஎஸ்ல தான் வாங்குறாங்க. டிஜிட்டல்ல வாங்குறாங்க. அப்போ டிஜிட்டல்ல பணம் குடுக்குறதெல்லாம் அஃபிஷியலா போயிட்டே இருக்கும்போது, பணம் வர்றதும் அஃபிஷியலா தான் வந்தாகணும். கரெக்ட்டுங்களா? நீங்க ஆர்டிஜிஎஸ்லாம் குடுக்கணும்னா உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ்ல பணம் வரணும். ஆர்டிஜிஎஸ்ல பணம் வரும்போது, அது எந்த சோர்ஸ்ல வந்திருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். யார் அனுப்பிச்சிருக்காங்க? எப்படி வந்தது? எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க கேட்பாங்கல்ல. இவங்க எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் குடுத்தாங்க? அது என்னோட காரணம் குடுங்க. அவங்க அது சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்ககிட்டருந்து லோன் வாங்கியிருக்கேன். நான் இந்த மாரி டாக்குமென்டேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எங்க கம்பெனில ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இந்த ஈக்விட்டில இவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க பணம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் டாக்குமெண்ட் குடுத்தா எல்லாம் முடிஞ்சிரும். இந்த இடி என்குயரின்றதெல்லாம் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் தான்.